பேசணும் வந்து விரும்ப இல்லை. பட் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஒரு ஜஸ்ட் 5 minutes எனக்குரிய நேரம். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். எங்களுக்கு தெரியும் கதைன்றதை விட ஒரு படிப்பினை. பொதுவாக நாங்கள் கழுகினுடைய ஈகளுடைய வாழ்க்கை வட்டத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிறோம், படிச்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். யூடியூப்ல எல்லாம் நிறைய விஷயம் பார்த்துருப்போம். கழுகு வந்து சாதாரணமாக ஒரு 70 வருஷம் உலகத்தில் வாழும் என்று சொல்லுவாங்க. கூடிக்குறையெல்லாம் அன்னளவாக 70 வருஷம் வாழும் என்று சொல்லுவாங்க. கழுகினுடைய 40வது வயதுல கழுகு ஒரு அசாத்தியமான அல்லது வாழ்க்கையில் அப்படி ஒரு முடிவு எடுக்கலுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு ஒரு பிரயத்தனத்தை மேற்கொண்டு ஒரு முடிவு ஒன்று எடுக்கும். 40வது வயசுக்கு பிறகு ஒன்று கழுகுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதற்கு பிறகு அது இறந்து போகலாம், அப்படி திரும்ப வாழலாம். ஒரு ஃபீனிக்ஸாக திரும்ப வாழலாம், அல்லது இறந்து போகலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஏனென்றா அந்த சந்தர்ப்பத்தில் 3 நிகழ்வுகள் கழுகுக்கு நடக்கும். ஒன்று, கழுகினுடைய சொண்டெல்லாம் வளைஞ்சு போய்த்திரும், நகமெல்லாம் ரொம்ப நீளமாகி இறைகளை பிடிக்க இல்லாம, சாப்பாட்டை பிடிக்க இல்லாம கஷ்டமான ஒரு நிலைக்கு போய்த்திரும். இறகுகள் எல்லாம் ரொம்ப நீண்டு பாரமா போய்த்திரும். இந்த 3 விஷயங்களையும் அந்த கழுகு கடக்க வேண்டி வரும். அதுக்கு என்ன செய்யணும்டா, ஒரு 150 நாட்கள் அந்த கழுகு என்ன செய்யணும்டா, ஒரு தவம் இருக்கணும். என்ன தவம் என்று பாத்தீங்களா, அது ஒரு உயர்ந்த மலைக்கு, அதுட எல்லாத்தையும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போய் உட்கார்ந்து அது என்ன செய்யணும், தன்னுடைய சொந்த தானே உடைச்சு கொள்ளணும். தன்னுடைய நகங்களை தானே அந்த பாறைகள்ல முட்டி மோதி அதை அப்படியே இந்த துண்டு துண்டாக்கி அதை கலட்டி போட்டுறணும். இறகுகளை தானே பிச்சு எறிஞ்சு வீசணும். 150 நாட்கள் நடக்கிற இந்த ப்ராசஸ்ல இதை சரியா செஞ்சு முடிச்சா அதற்கு பிறகு கழுகு இன்னொரு 30 வருஷம் வாழும். சரியா? இன்னொரு 30 வருஷம் வாழும் இந்த ப்ராசஸ் சரியா செஞ்சு முடிச்சா. பட் இட் நாட் ஈஸி. சின்ன விஷயமா? தன்னுடைய சிறைகளை தானே பிச்சு கொள்றது, சொண்டு உடைச்சு கொள்றது, நகத்தெல்லத்தையும் கலட்டி வீசுறது ஈஸியான விஷயமா? கம்ஃபர்ட் ஜோன். நான் எல்லாரும் விருப்பம் தானே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கணும், ஈஸியா கிடைக்கணும். அப்படி செய்யற ஒரு ஆளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக இயலாது. அதுதான் நீங்க மேட்டர். கழுகு அந்த வேலையை செய்யும். அது செய்வதனால இன்னொரு 30 வருஷங்கள் அது இன்னும் அதுக்கு பிறகு 150 நாட்களுக்கு பிறகு அது வெளியில வார நேரம் அது ஒரு புது பறவையாக ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த இடத்திலையும் போய்த்து ஒரு இரையை பிடிக்க முடியுமான அளவுக்கு ஸ்பீடா அது அடுத்த ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பல மடங்கு வேகமாக பறக்க ஆரம்பிக்கும். இதான் கழுகுனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்கு 2-3 செய்திகளை சொல்லுகிறது. முதலாவது செய்தி, மாற்றம் எப்போதும் சாத்தியமானது. ஏஜ் ஒரு மேட்டர் இல்ல. எங்கட டிரெக்டர் சொன்னார், ஃபஸ்லானி காதர், மாற்றம் எப்போதும் சாத்தியமானது. இந்த வயசுல படிக்க இயலாது. எங்கட சீஃப் கெஸ்ட் சொன்னாங்க, இன்னும் நான் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன், நான் இன்னும் படிச்சு கொண்டே தான் இருக்கிறேன். இங்க நிக்கிற எல்லா லெக்சரர்ஸும் அதுல உடன்படுவாங்க நினைக்கிறேன். எல்லாரும் படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஏண்டா புதிய புதிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதை தவிர வேற வழி கிடையாது. ரைட்? அப்ப மாற்றம் எப்போதும் சாத்தியமானது. அந்த நம்பிக்கை இங்க இருக்கிற எனக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவை. இது முதலாவது விஷயம். நாங்க தயாரா இருக்கணும். நான் இன்றைக்கு வர நேரம் கூட என்னோட ஒரு சகோதரர்கிட்ட சொல்லி கொண்டிருந்தேன். அவர் இருக்கிறார், ஸ்டார்ட் பண்ணுங்க, திருப்பி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நீங்க இன்னும் முன்னுக்கு போகலும். நான் அவரு கூட சொல்லிட்டு வந்தேன், காண்ற இடமெல்லாம் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி வித்தியாசம் இல்லை, எம்பவர் பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்ற சொல்லுவாங்களே. எப்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கொள்ளவில்லையோ அப்ப நீங்க சமூகத்திலிருந்து அவுடேட்டட் ஆயிருவீங்க. எப்ப நீங்க அப்டேட் பண்ணலையோ அவுடேட்டட். நாங்க சிலாக்களை பார்த்திருக்கிறோம், எங்க போனாலும் ஒரே வகையான விமர்சிக்கிறதுக்காக அல்ல, ஒரே வகையான விஷயங்களை பேசுறவங்க போர் அடிச்சிடும் கொஞ்ச நாளைக்கு பிறகு. ஒரே வகையான எக்ஸாம்பிள்ஸ் போர் அடிச்சிடும் கொஞ்ச நாளைக்கு பிறகு. அப்டேஷன்ஸ் வேணும்.
அப்ப மாற்றம் எப்போதும் சாத்தியமானது என்பதை மனசுல வச்சுக்கொள்றது முதலாவது பாடம். இரண்டாவது ஒரு விஷயம் சொல்லுது, வளர்ச்சி தேவையாக இருந்தால், நீங்க நிச்சயமாக வளர்ச்சி டெவலப்மெண்ட் நீங்க விரும்புறீங்க என்றால் நிச்சயமாக வழியும் முயற்சியும் கண்டிப்பாக தேவை. அதுதான் என்னுடைய கட்டுச்சாதனங்கள். ஈஸியா கிடைக்காது. வெற்றி, சாதனை, அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே ஈஸியா கிடைக்க போற ஒரு விஷயம் இல்ல. அப்படி கிடைச்சா அது சந்தோஷம் இருக்காது, சினிமால சொல்ற மாதிரி கிக்கும் இருக்காது. ரைட். ரெண்டாவது விஷயம், அப்ப நாங்க கண்டிப்பா அந்த முயற்சி வழி தாங்கிக் கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். என்றால் ஒரு உளவியலாளர் சொல்லுவார், ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்க்கையில சாதிக்கணும் என்று சொன்னால் 3 நிபந்தனைகள் வேணும் என்று சொல்லுவார். அதுல 3வது விஷயம் சொல்லுவார், அவர் கன்சிஸ்டன்டா இருக்கணும். வலிக்குது என்று சொல்லி இடையில வழிய விடையில செய்யற வேலையை விடையலாது. நோவுது என்று சொல்லி எங்களுக்கு இடையில ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஓடையலாது. அப்ப எங்களுக்கு கண்டிப்பாக அந்த அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். சோ வழி, இந்த கலைஞனுடைய கதை என்ன சொல்லுகிறது என்றால் வழியும் முயற்சியும் நிச்சயமாக தேவை. மூன்றாவது, எப்போது நாங்கள் எங்களோட திறன்களையும் மனப்பான்மையையும் பழக்க வழக்கங்களையும் புதுப்பித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோமோ, திறன்கள் ஸ்கில்ஸ், அன்றைக்கு தேவையான ஸ்கில்ஸ், மனப்பான்மை மென்டாலிட்டி, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ், எப்ப நாங்க புதுப்பித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோமோ அப்போது நாங்கள் வளர ஆரம்பிப்போம். அப்போது நாங்க இன்னும் சவாலை ஃபேஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். இது இந்த கலைஞனுடைய கதை சொல்லுகிற 3வது விஷயம். ஒரு கலைஞனுடைய கதையை சொன்னேன், அதனுடைய 3 படிப்பினைகளை சொல்லியிருக்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கு இந்த டிப்ளோமா ஹோல்டர்ஸுக்கு கொண்டு போறதுக்கு தார ஒரு சின்ன மெசேஜ்.